வணக்கம் நான் பிரபு. இன்றைக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண படத்தை எப்படி மாற்றுறதுன்றது பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து பப்பத்வேர்ன்ற ஒரு டூல். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஏற்கனவே 2 படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து பிஎன்ஜி, ஒன்று வந்து பேக்ரவுண்ட். இப்போ நீங்கள் பிஎன்ஜி வந்து இந்த டியூட்டோரியலுக்கு ஈஸியாக செய்கிறதுக்காண்டி பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து வெட்டலாம். அது எப்படி வெட்டுறதுன்றதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் இதில் பார்த்துருந்ததால் அதை பார்க்கல. முதல்ல வந்து நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து நான் அந்த படத்தை கொண்டு வரேன், கொஞ்சம் பெருப்பிச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து இது வந்து டைனமிக் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நான் ஒரு காப்பி பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கும் இந்த லேயரை காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா இந்த லேயரை மறைச்சிக்கொள்கிறேன். காப்பி பண்ண முதல் லேயரை. இப்போ இந்த லேயரில் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டூல் இருக்கும். இப்போ இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஷோ மெஷின் இருக்கும். அது என்னென்னா நாங்கள் எங்கெங்கே மூவ் பண்ண போகிறோம்ன்றதை காட்டுறதுக்காண்டி. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குன்றதால இதை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டிக்கை எடுத்து விட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த நோக்கம் வந்து இந்த கால்களை அசைக்கிறது தான். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த காலில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புள்ளி வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல வந்து நான் புள்ளி வச்சுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மட்டும் இறக்கணும்னு சொன்னால் வெட்ட மேலுருவமும் இறக்கப்படுறத காணக்கூடியதாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காண்டி நான் சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த புள்ளியை வச்சுக்கொள்கிறேன். வச்சா வந்து அவ்வாறான பிரச்சனைகளை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த காலத்தை நான் அசைக்க போகிறேன். இந்த காலை வந்து கொஞ்சம் நேராக்க போகிறேன். நேராக்கிறதுக்கு நான் இந்த காலை கொஞ்சம் வந்து இப்படி இழுத்து விடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால் வந்து முதல் வந்து இங்கே இருந்தது, இப்போ வந்து நேராக இருக்குது. அதே மாதிரி இந்த காலையும் வந்து நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கொள்கிறேன். இறக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் எல்லாம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் லொஜிக்காக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்தோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அதே நேரம் இந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 30 இருக்குது. நீங்கள் இந்த ரொட்டேஷனை கூட்டினீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே மாறுறதா காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இதை நீங்கள் கீபோர்டில் ஓல்ட் அமர்த்தி கொண்டும் இப்படி மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து இந்த டூலுண்ட முக்கியமான புள்ளி. அதே நேரம் நான் கையையும் வந்து சும்மா இதுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கை வந்து இந்த பின் கை முன்னுக்கும் முன் கை பின்னுக்கும் போன மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மேல் கை வந்து முன்னுக்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் தான் அந்த கைக்குரிய மெயின் பாயிண்ட். அப்போ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிங் ஃபார்வர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கை வந்து முன்னுக்கு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு புள்ளி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அந்த புள்ளியில் டிலீட் பின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பின் வந்து அழிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் வந்து இந்த கால் வந்து முன்னுக்கு நிற்கணும், அதே மாதிரி நிற்குது. அப்படி இல்லை தேவையில்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் மாற்றிருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம். அது நீங்கள் பேக்குக்கு கொடுக்குறண்டாலும் கொடுக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறண்டாலும் கொடுக்கலாம். இப்போ இதை ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துக்கிறேன்டா இப்போ நான் கொடுத்துருந்தா இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இது லாஜிக் இல்லாமல் இருக்கும். அப்போ திருப்பி நான் பேக்கு கொடுக்குறேன்டா சென்ட் பேக்குன்னு கொடுத்துறேன்டா அது பின்னுக்கு போயிடும். இதுதான் வந்து பேசிக்காக இந்த டூலை பயன்படுத்துகிற முறை. இப்போ நான் ஸ்க்ரீனில் இருந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முதல் வந்து நான் இப்போ செய்த இமேஜ் வந்து எனக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் இந்த டிக்கை அமர்த்தி ஓகே பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து நான் இந்த பேக்ரவுண்டை இங்கே கொண்டு வரலாம். கொண்டு வந்து இப்படி இந்த பேக்ரவுண்டை போடுறேன். போட்டுட்டு அந்த பேக்ரவுண்டை பின்னுக்கு கொண்டு வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த இமேஜுக்கும் வந்து கலர் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு இடத்துல எடுத்த இமேஜ். அப்போ நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கொள்கிறேன். இதுகளெல்லாம் ஏற்கனவே பார்த்ததால் இதில் நான் திருப்பி சொல்லி கொண்டிருக்காமல் கொஞ்சம் விரைவாக பார்த்துக்கொள்கிறேன். விரைவான தேவையில்லை. இதில் சின்ன நான் ஒரு மாற்றத்தை மட்டும்தான் செய்திருக்கேன். இதில் நீங்கள் இப்போ ஷேடோ போடணும் அப்படின்னு சொன்னால் ஷேடோ வந்து கன விதத்தில் போடலாம். இதில் நான் இப்போ நார்மலாக இப்படி ஒரு ஷேடோவை போட்டுக்கொள்கிறேன். இது இந்த கலரை மாற்றுறேன். இந்த டூலோட கலரை கருப்பாக்கிட்டு இப்போ இதுக்கு நான் பிளர் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் போய் இந்த பிளரில் போய் இதில் இருக்கிற ஆப்ஷன் ஏதாவது உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இதில் ஏற்கனவே பார்த்ததால் அதை பற்றி விரிவாக இதில் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கையில் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த டியூட்டோரியல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பார்த்து செய்து கொள்ளலாம். இதுதான் இது வந்து ஒரு பேசிக் டியூட்டோரியல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் முந்தின ஃபோட்டோ வந்து பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருந்த இமேஜ் வந்து இப்படி மாறி இருக்குது. அவ்வளோ வந்தான்.
இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது டியூட்டோரியல் ஃபோட்டோஷாப்பில் தேவை இல்லாட்டி கிராஃபிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது தேவை என்று சொன்னீங்க கமெண்டில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் டியூட்டோரியல் தர முடியும். அதே இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் சயின்ஸை பற்றி கதையை தொடங்கி இருக்கிறேன். முதலாவது வீடியோ போட்டிருந்தேன் நான். பரவாயில்ல, ஒரு 200 வியூஸ் வந்திருந்தது. அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.